ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட பிரணீத் பிரத்வி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கும் போது பெரிய வெங்காயமும் நம்ம தாளிக்கும் போது சின்ன வெங்காயமும் சேர்த்து செஞ்சோம்னா நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூடவே நான் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி 3ஆக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அதுக்கப்புறம் நான் 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு உங்ககிட்ட பெரிய கத்திரிக்காயாக இருந்ததுனால நான் 3 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் 4-5 கூட எடுத்துக்கலாம். அந்த கத்திரிக்காயில் ஈரம் இல்லாமல் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி குறுக்க 2 கோடு கொஞ்சம் ஆழமாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலாலாம் ஏறி நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் 3 கத்திரிக்காயும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச அந்த வதக்கின வெங்காயம் தக்காளியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். சோம்புன்னு சொல்லுவாங்களே அது சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு நான் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய்ங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். நமக்கு அமுக்கும் போதே நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். நமக்கு எந்த அளவுக்கு கத்திரிக்காய் வேகுதோ அப்போ தான் மசாலா உள்ளே சேர்ந்து நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். முன்னாடி நான் போட்ட கத்திரிக்காய் இப்போ நம்ம வெந்த பிறகு கத்திரிக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்த பிறகு இது கூடவே 3 வரமிளகாயை 1-2 கிள்ளி அது கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது பெரிய வெங்காயம் சேர்த்துட்டோம். தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்தா சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது எல்லாம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா சேர்க்கும்போது நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. வெறும் நம்ம அரைச்ச மசாலாவை மட்டுமே போட்டு நம்ம வந்து இந்த எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அந்த ஸ்டேஜில் இதை லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவில் கொஞ்சமாக புளி எடுத்து அதையும் நான் கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ தான் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாகவே வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சமாக தான் இன்றைக்கி வேணும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அது கூட சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை சேர்த்து அந்த மசாலா எல்லாம் அந்த கத்திரிக்காயோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், அந்த நம்ம போட்ட கத்திரிக்காயில் மசாலாலாம் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நமக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேவ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கணவங்க செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரசம் கூட அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.